டீ போடவா காபி போடவா ஜூஸ் வேணுமா? வேற ஏதாவது வேணும் சொல்லுங்க போட்டுட்டு வரேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம் தாயே, ஏதாவது வேணும்னா கேக்குறேன். உங்களவே கேட்டேன் பாரு. இந்த சம்பளம் எப்பதான் வருமோ தெரியல. அவரு போனையே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏனுங்க மாமா, அந்த சம்பளம் வந்துருச்சா? இவ வேற இன்னும் வரலடி, பாத்துக்கிட்டு இருக்க. போடுறதா போடுறானுங்க, சீக்கிரமா போட்டாதானே. ஏப்பா பார், 1ஆம் தேதி ஆனா சாயங்காலம் வரைக்கும் பண்றானுங்க. இதெல்லாம் என்ன எதுவும் கேக்குறது இல்லையாக்கும். சம்பளம் வந்துருச்சு, ஆனா கொஞ்சம் கம்மியா வந்திருக்கே. சரி ஏதோ வந்துருச்சு, மொத்த வீட்டு செலவையும் கவனிச்சிட வேண்டிதான். ஏடி முப்பாத்தா, சூடா ஒரு டீய போடு. சம்பளம் வந்துருச்சு, டீ குடிச்சிட்டு வெளியே போயிட்டு வர. இது சம்பளம் வந்துருச்சா? வீட்டுல யாருங்கண்ணா? யாருப்பா வேணும்? அண்ணே, பால் காசு 1ஆம் தேதி வந்து வாங்க சொன்னாங்க, அதுக்கு வந்தங்க. அடக்கடவுளே, சம்பளம் வந்து 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து நிக்கிறியேப்பா. ஏப்பா, எனக்கு பேங்க்ல கிரெடிட் ஆகுறது உனக்கு எதுவும் தெரியுமா? அட, 1ஆம் தேதி சாயங்காலமா வாங்க, வீட்டுக்காருக்கு அப்பதான் சம்பளம் வரணும் உங்க பொண்டாட்டி தான் சொன்னாங்க. என்ற பொண்டாட்டி பேங்க்ல வேலை பார்க்க வேண்டியவ. எனக்கு எத்தனை மணிக்கு சம்பளம் வரும் நான் ஒருத்திக்கு தான் கரெக்டா தெரியும். அதான் எல்லாத்தையும் வர சொல்லிடுறான். சரிப்பா, கேஷா இல்ல, இப்பதான் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. நானு அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு நாளைக்கு தரேன். அண்ணா, இப்பதான் ஜிபே இருக்கு, ஜிபே அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓ, நீ ஜிபே எல்லாம் வச்சிட்டு இருக்கிறியா? முன்னேறிடுச்சு பாருடா. நம்பர் சொல்லுப்பா. 812290. சரி, அனுப்பிட்ட, வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோ. ரொம்ப நன்றிங்கண்ணா, நான் போயிட்டு வரேன். சே, சம்பளம் வந்தது மொத்த செலவா பால் செலவுக்கு தான் போயிருக்கு. இருந்தாலும் உப்பு வாங்கலான்னு பார்த்தேன். சரி, நாளைக்காவது போய் கடையில் போய் உப்பு வாங்கிட்டு வந்துருவோம். ஏடி, காப்பி கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? காப்பி ரெடி ஆயிடுச்சா இல்லையா? மாமா, சூப்பரா பாயசம் வச்சிட்டு இருக்காங்க, பாயசத்தையே எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா, இன்னைக்கு நல்ல நாளாக்கும். சம்பளம் வந்ததும் முதல் செலவா போய் கல்லுப்பு ஸ்வீட்டும் எனக்கு கொஞ்சம் பூவும் வாங்கிட்டு வாங்க. அப்பதான் காசு அனாவசிய செலவுக்குலாம் போகாம இருக்கும். எங்கடி முப்பாத்தா, அதுக்கு தான் போகலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ள பால்காரன் வந்து பால் காசை வாங்கிட்டு போயிட்டான். எது? பால்காரன் வந்து கேட்டானா? மாமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாதுங்க. நாளைக்கு தான் சொல்லி அனுப்ப வேண்டியதானே? நீ தான் 1ஆம் தேதி சம்பளம் போடுவாங்க, அது சாயங்காலம் கரெக்டா போடுவாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிற. சம்பளம் போட்டு 2 நிமிஷத்துல வந்து நிக்கிறான்டி, அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? ஐயோ மாமா, கூத்து மதிப்பா சொன்னேன். அவன் வந்து நிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? நல்லா குத்து மதிப்பா சொன்னேன். இனி அவங்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கியோ, எவன் வரப்போறானோ தெரியல. ஐயோ, இந்த கை இங்க வந்துச்சு. ஏண்டி ஹவுஸ் ஓனர் வந்த மாதிரி கேக்குது? வர சொல்லிட்டியா இன்னைக்கு? அட ஆமாங்க மாமா, அந்த அக்காக்கு ஏதோ அர்ஜென்ட்டே கொஞ்சம் வாடகை முன்னாடியே தர முடியுமான்னு கேட்டாங்க. நான் 1ஆம் தேதி சாயங்காலம் வாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து நிக்கிறாங்க. ஏண்டி அறிவு கட்டவளே, எல்லாத்துக்கும் 1ஆம் தேதி சொல்லி விட்டீங்கன்னா சம்பளத்தை பூரா இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு என்னடி பண்ண போறோம்? அட, என்னை கோபப்படாதீங்க, போய் நாளைக்கு தான் சொல்லி அனுப்புங்க. அறிவு கட்டவளே, அதான் சொல்லிட்டியே, அவங்களும் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டாங்க, கொடுக்காம எப்படி அனுப்ப முடியும்? எதுக்கும் நீ பாயசத்தை ஆஃப் பண்ணியே போடு. சொல்லுங்க, என்ன விஷயங்க? அவ அடுப்படியில் இருக்கிறாங்க. இல்ல பஞ்சு, நாங்க சொந்தக்கார கல்யாணத்துக்கு போறோம். அதான் வாடகை பணத்தை முன்னாடியே தர முடியுமான்னு கேட்டேன். அவன் இன்னைக்கு வர சொன்னா. வாடகை பணம் இருக்குங்களா? எடுத்து வச்சிருக்கீங்களா? அக்கா, அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டாரு, எடுத்துக்கிறீங்களா? சரிங்க பஞ்சு, மறக்க போட்டு விட்டுருங்க, நான் போறேங்க. அக்கா, அப்புறங்க சொல்லுங்க பஞ்சு. இல்லங்கா, இந்த பணத்தை வாங்கி தான் வீடு செலவு பார்க்கணுங்களா? பஞ்சு, வீட்டு வாடகை வாங்கிட்டா எங்க பணம் ஓடிட்டு இருக்குது, அதனால வந்து வாங்கலாம்னு வந்தேன். இதுக்கு போய் சலிச்சுக்கிறீங்களே. சரிங்கக்கா, அக்கௌண்ட்ல போட்டு விட்டார, எடுத்துக்கோங்க. சரி, அப்ப 30 சொல்லிருங்க, நான் கிளம்புறேன். கிளம்புங்க, வந்த வேலை தான் முடிஞ்சது இல்ல. வீட்டு வாடகையை ஒரு நாள் தள்ளி கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. அந்த பொம்பளைக்கு இருக்கிற வசதிக்கு அது இந்த ஊரையே வேலைக்கு வாங்கும். இந்த 5000 2 நாளைக்கு முன்னாடி வாங்குறதுக்கு எப்படி வந்திருக்குது பாருங்க. என்னங்க மாமா, வாடகை வாங்குறத வச்சுங்களா அந்த அக்கா? ஏய், அதான் சொல்லி அனுப்பியிருக்கேடி, அப்புறம் வாடகை வாங்காம எதுக்கு வருவாங்க? ஓ, நான் சொன்னது மனசுல வச்சுட்டு தான் வந்து வாங்கிட்டு போகுது. மாமா, இந்த பொம்பளை சரியான உசார் மாமா. எல்லாம் உன்ன மாதிரி இருப்பாங்களாடி? வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களா போய் பாரு, எவ்வளவு உசாரா குடும்பம் நடத்துறாங்கன்னு. நீயும் தான் இருக்கிறியே. ஆமா, பாயாசமாவது ரெடி ஆச்சா இல்லையா? அட, நீங்க தான் ஆஃப் பண்ணி போட சொன்னீங்க. வாசம் பிடிச்ச அந்த பொம்பளை பாயாசம் வேணும்னு கேட்டுச்சுன்னா என்ன பண்றது? அதான் ஆஃப் பண்ணி போட்டேன். இப்போ செஞ்சு எடுத்துட்டு வரேன். இவ கடைசி வரைக்கும் காப்பியும் போட மாட்டா, பாயாசத்தையும் போட மாட்டா. வீட்டுல யார் இருக்கிறீங்க? இப்ப யாரு? போய் பாப்போம். நீங்க யார் புதுசா இருக்கிறீங்க? என்னைய இந்த காலனிய கிளீன் பண்றதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க.
உங்க பொண்டாட்டி எக்ஸ்ட்ரா காசு தர மாசம் மாசம் எங்க வீட்டு பக்கமெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னாங்க. அதான் சுத்தம் பண்ண காசு கேட்கலான்ட்டு வந்தேன். ஏடி முப்பாத்தா முப்பாத்தா அதையே கத்திட்டு இருக்கீங்க? கத்துறாங்களா? ஏண்டி வீட்டு பக்கம்லாம் க்ளீன் பண்ண சொன்னியாமா? க்ளீன் பண்றதுக்குலாம் ஆள் வச்சிருக்கியா நீ ஏன்னு கேட்காம? ஐயோ மாமா, அங்க பூரா நிறைய புல்லாம் முளைச்சிருந்துச்சுங்க. ஒத்தியில எப்படி க்ளீன் பண்றது? அதுக்கு தான் ஆளை வச்சு க்ளீன் பண்ணேன். ஒரு 200 ரூபா கொடுத்து அனுப்பிடுங்க அவருக்கு. 200 ஓவாயா? ஏ நீ சம்பாரிச்சா உனக்கு தெரியுடி. வீட்டுல சும்மா தான் இருக்கிற, அதை கூட சுத்தம் பண்ணி வைக்க மாட்டியா? இங்க பாருங்க, நம்ம பஞ்சாயத்தா அப்புறமே வச்சுக்கலாம். வந்தால் மறுபடியும் மாட்டை வாங்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. 200 ரூபாய் அனுப்பி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்து சேருங்க. என்ன பேசிட்டு போறாவாரு? சரிப்பா, கையில காசா இல்ல, நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கோ. நீங்க ஜிபே பண்ணிருங்க, ஜிபே நம்பர் சொல்றேன். ஓ, இப்போ ரோட க்ளீன் பண்ண வரவங்களும் ஜிபே வச்சிருக்கீங்களா? ரொம்ப முன்னேறிடுச்சுப்பா நாடு. சரி அனுப்புறேன், நம்பரை சொல்லு. இந்த மனுஷன் ஒவ்வொருத்தருக்கா காசை கொடுத்து கடைசியில் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எடுத்து வச்ச 2 புடவைக்கு காசு கொடுக்க மாட்டான் போலயே. இந்நேரம் பார்த்து புடவைக்காரமா வந்தா நல்லா இருக்கும். அந்த அம்மா எப்போ வரப்போகுதோ தெரியலையே. ஆ, இன்னொருத்தவங்களா? வீட்டுக்குள்ள யாருமே இல்லைங்க. என்னங்க வீட்டுக்குள்ள இருந்து குரல் கொடுக்குறீங்க? யாருமே இல்லன்னு சொல்றீங்க? வாங்க கொஞ்சம் வெளிய. அக்கா, உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லைங்க. யாருங்க நீங்க? தம்பி, நான் புடவை விக்கிறவங்க. உங்க பொண்டாட்டி 2 புடவை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து காசு வாங்கிக்க சொன்னாங்க. அதான் வந்துடுங்க. என்னது, புடவை எடுத்தாளா? அவ எப்ப பாரு ஒரு சுடிதாரோட தான் அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. புடவையெல்லாம் எடுக்கிறாளா? ஏடி முப்பாத்தா, இங்க வாடி. அச்சோ, புடவைக்காரக்க வந்துருச்சா? நல்ல வேலை, எங்க காசு தீர்ந்ததுக்கு அப்புறம் வந்துருவோம்னு நினைச்சேன். ஏய், அங்க என்ன முழங்கி இருக்கு? இங்க பாரு, நீ 2 புடவை எடுத்தியா? ஆமா, 2 புடவை தான் எடுத்தேன். அந்த அக்கா 5 புடவை எடுத்தா, ஒரு புடவை இப்போ ஃப்ரீனாங்க. நான் தான் ஃப்ரீ எல்லாம் வேண்டாம், காசுக்கே 2 புடவை கொடுங்கன்னு 2 தான் மாமா எடுத்தேன். அறிவு கட்டவளே, இப்பதான் கல்யாணத்துக்கு போகும்போது புடவையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வந்தா, அதுக்குள்ள இன்ஸ்டால்மெண்ட் புடவை வாங்குற நீயே? ஆமா, அன்னைக்கு இந்த அக்கா வந்தாங்க. புடவை நல்லா பார்க்கறக்கு அழகா இருந்துச்சு, சரின்னு எடுத்தேன். ஏங்க மாமா, 2 புடவைக்கு நான் வசதி இல்லையாக்கோ? இங்க பாரு முப்பாத்தா, வீட்டு செலவுக்கே காசு பத்த மாட்டேங்குதுரி. இதுல நீ ஆடாமர செலவுலாம் பண்ணினா நான் எப்படி பட்ஜெட்ல குடும்பம் நடத்த முடியும்? அது உங்க பிரச்சனை, எனக்கு தெரியாது. எனக்கு 2 புடவை எடுத்துருக்க காசா கொடுத்துருங்க. ஏடி, என்னை கேட்காம எதுவும் பண்ணாதன்னு சொன்னா நீ கேக்குறியாடி? உங்களை கேட்காம எந்த வேலையும் பண்றது இல்ல மாமா. ஏண்டி இப்படி புழுகுற? என்னை கேட்காம தாண்டி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற நீயே. நான் வீட்டுக்கு போகணும், காசு கொடுத்தீங்கன்னா போயிடுவேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா காசு கொடுத்து அனுப்பிட்டு மெதுவா உட்கார்ந்து பேசுங்க. பாத்தியாடி அந்த அக்கா என்ன பேச்சு பேசுதுன்னு? ஏண்டி இப்படி பண்ற? சரி, அவ்வளவு புடவை எடுத்து வச்சிருக்கிற? அட, வெறும் 3000 ரூபாய்க்கு தாங்க மாமா. ஆ, 3000 ரூபாயா? கோபுரானே. ஐயோ மாமா, எந்திரிங்க, ஏன் இப்படி பண்றீங்க? பார்த்தா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. என்ன போய் பெட்ரூம்ல படுக்க வைடி. படுக்கலாம் வைக்கலாம், 3000 கொடுத்து போட்டு வாங்க, அப்பதான் படுக்க வைக்க முடியும். அந்த அக்கா வந்து எவ்வளவு நேரமாச்சு? புருஷக்கார செத்தாலும் புடவை காசை கொடுக்கணும்னு தெளிவா இருக்கிற பாரு. அக்கா, உங்ககிட்ட கண்டிப்பா ஜிபே இருக்கும். நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பணத்தை அனுப்பிவிட்டு கூப்பிடுறேன்க்கா. போயிட்டு வாங்கக்கா. சரிங்க தம்பி, நான் போறேன், ஜிபே பண்ணிருங்க. அவங்கிட்ட நம்பர் இருக்குது, வாங்கிக்கோங்க. அக்கா, நாளைக்கு வரும்போது வேற கலர்ல புடவை கொண்டு வாங்க, பாக்கணும். சரியா? புருஷ செத்தாலும் புடவை மட்டும் கலர் கலரா கட்டணுங்கிறதுல தெளிவா இருக்கிறீங்கடி. ஐயோ அப்பா, என்னால முடியலப்பா. கடவுளே, மாசம் பூரா வேலை வாங்குறானுங்க, சம்பளம் மட்டும் ஒரு நாள் போடுறானுங்க. எப்படி நான் குடும்பத்தை நடத்துவேன்? எடி, காபி வச்சியா இல்ல பாயசத்தை வச்சியா? அதையாவது கொண்டு வந்து குடுறி, சூடா குடிச்சாதாண்டி நெஞ்சோலி சரியாகும். மாமா, பாயசத்துக்கு வச்சிருந்த பால் கெட்டு போயிடுச்சுங்க மாமா, என்ன பண்றதுன்னு தெரியல. அதை எடுத்துட்டு போய் நாய்க்கு ஊத்திட்டு வர காப்பியாவது வச்சு கொண்டு வந்து குடுறி. வரக்காப்பு வைக்க சக்கரை இல்லைங்க மாமா. அப்போ நீயும் எங்கேயாவது போய் முட்டி மோதி செத்துறடி. அட, என்னங்க மாமா இப்படி சொல்றீங்க? அப்புறம் காலையில இருந்து ஒரு மனுஷன் ஒரு டம்ளர் காப்பி கேட்ட, காப்பி போட்டு கொடுக்கவே உனக்கு வக்கில்லையே. எப்படி குடும்பத்தை சமாளிக்க போற? உன்னை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுரி. போ, தயவு செய்து போய் அடுப்படியில பாத்திரங்கள் ஒரு மாதிரி சீன் போடுவல்ல, அந்த சீனையே போடு, கிளம்பு. எப்ப பாரு நீ ஏதாவது சொல்லணும். சக்கரை இல்லனா அதுக்கு நானா பொறுப்பு? இவளை கட்டினதுக்கு 4 மாடை கட்டியிருந்தா கூட பால் கறந்து வியாபாரம் பண்ணி பணக்காரனா இருந்திருப்பேன். அப்பா, அப்பா. சொல்லுடா மகனே, உனக்கு என்ன பிரச்சனை? அப்பா, வேன் ஃபீஸ் கட்டணும், 2000 பணம் வாங்கிட்டு சொன்னாங்கப்பா. தெரியும்டா,
1ஆம் தேதி பிறந்தாலே ஏதாவது கொண்டு வருவீங்கன்னு தெரியும். 1ஆம் தேதி சம்பளம் வந்து எது செட்டில் பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அக்கௌண்ட் பேலன்ஸ் 0. அடுத்து நீ யார்ட்டையாவது கடன் வாங்கி தான் உங்க பிரச்சனையெல்லாம் பார்க்கணும். அதனால கடன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் தெய்வமே. போங்க போய் விளையாடுங்க. எனக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்கப்பா. சரிங்கப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டே விளையாடிட்டு வரேன். நான் இருக்கேன்னு என் பிள்ளை எவ்வளோ சந்தோஷமா போகுது. அதே மாதிரி எங்க அப்பா நான் இருக்கேன்னு சொல்லினா எனக்கு எப்படி இருந்திருக்கும். சீக்கிரமா செத்து போயிட்டான் படுபாவி.